Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? கறி வடை. இந்த அருமையான கறி வடையை எப்படி பண்ணலாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 30 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரா, 2 பச்சை மிளகாய். அதை ஹாஃபா கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ மிக்சியில அரைச்சிருக்கேங்க. இது போல 1/4 கிலோ கொத்துக்கறி இருக்குங்க. நீங்க எந்த கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்சியில அரைக்க போறோம். ஆனா அரைச்சு வச்சிருந்ததையும் சேர்த்து நம்ம அரைக்க போறோங்க. நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் போன்லெஸ் வாங்கி தான் நான் அரைச்சு இப்படி செய்யறேன். நீங்க எந்த கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சிக்கன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்திருக்கேங்க. 5 to 6 பல் பூண்டும் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்திருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், டர்மரிக் 1/2 ஸ்பூன், கடலை மாவு 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கையிலே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் கறி வடை நீங்க எங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, பெர்ஃபெக்ட்டா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமா எடுத்துக்கலாங்க. வடைக்கு நம்ம எப்படி தட்டி போடுவோமோ அதே போல தான் நம்ம இப்போ பண்ண போறோம். அண்ட் கறி வடை பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் கறி வடை எங்க சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், கோட்டமேடுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போனீங்கன்னா பியூட்டிஃபுல்லான யம்மியான சூடான கறி வடை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா போய் ட்ரை பண்ணுங்க, சரியா? அவ்வளோதாங்க. இதே போல நம்ம வடைக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வடையை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். சண்டேஸ் நீங்க மட்டன் எடுக்கும்போது கொஞ்சமா அந்த போன்லெஸ்ஸா இருக்கிறதெல்லாம் எடுத்து தனியா எடுத்து வச்சிருங்க. அண்ட் சாயந்தரம் நீங்க சாப்பிடலாம், இல்ல மத்தியானத்துக்கு கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். நீங்க இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும், ரெடி ஆயிடுச்சா, ஒண்ணு தாங்கல அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணலாங்க. கறி வடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணுமா கறி வடை? வாங்க சாப்பிடலாம். கறி வடை ரெடியோ ரெடி.